கிரேவி பண்ணி பார்த்துருக்கோம், இல்லை மசாலா மாதிரி பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஐட்டம் வந்து ட்ரை ஃப்ரைட் ஸ்நாக் மாதிரி ஒரு ஐட்டம் வரும். இதை வந்து ஸ்டார்டராக சாப்பிடுவாங்க, சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இந்த பன்னீர் ஓமம் முருகன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரும். பன்னீர் 200 கிராம்ஸ், கடலை மாவு 50 கிராம், அரிசி மாவு 50 கிராம், சில்லி பவுடர் தேவையான அளவு, தனியா பவுடர் தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரா பவுடர் தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 25 கிராம், எலுமிச்சம்பழம் 2 நம்பர், சாப்ட் கிரீன் சில்லி 15 கிராம்ஸ், ஓமம் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, சமையல் எண்ணெய் பொரிப்பதற்கு. பன்னீர் ஓமம் வறுவலுக்கு தேவையான பொருட்களை பார்த்தோம். அது எப்படி செய்யறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். பன்னீர் சொல்லியிருந்தேன். பன்னீர் உங்களுக்கு கடையில் கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் இது மாதிரி ஃபிங்கர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கணும். ஃபிங்கர் ஷேப் பண்ணதை ஒரு போல் எடுத்துங்க. அதில் நம்ம மசாலா போட போகிறோம். பன்னீரில் வந்து உப்பு, மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் பொடி, ஜீரக பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு தேவையான, கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா சில்லி பவுடர் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணும்போது இது பைண்டிங் ஏஜென்ட் அப்படின்னு நாங்கள் ஒன்று சொல்லுவோம். பைண்டிங் ஏஜென்ட் ஒன்றும் இல்லைங்க, அந்த மைதா, அரிசி மாவு, மைதா போட்டோம்னா அந்த மசாலாவை அப்படி சேர்த்து பிடிக்கும் பன்னீரோட. அரிசி மாவு வந்து பொரிச்சு எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த கிறிஸ்பாக வரத்துக்கு ஹெல்ப் பண்ணாது. இது எல்லாத்தையும் போட்டு கலக்கி மசாலா ரெடி பண்ணி பன்னீரில் ஊற வச்சதுக்கப்புறம் மேபி ஒரு 5 மினிட்ஸ் வச்சா போதும். நான்வெஜ்னால் உங்களுக்கு ரொம்ப நேரம் ஊற வைக்கணும். வெஜ்ஜுன்றதுனால நீங்கள் உடனே கூட பண்ணலாம். இதெல்லாம் போட்டு கடைசியாக தண்ணி கொஞ்சமாக தெளிச்சிட்டிங்கன்னா அந்த மசாலா, அந்த மைதா, அரிசி மாவு எல்லாம் சேர்த்து எல்லாம் மிக்ஸ் ஆகி மசாலாவோட பன்னீரோட ஒட்டி இருக்கும். அதை ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது கரெக்டாக வரும் உங்களுக்கு. இப்போ வாங்க நம்ம பன்னீர் ஓமம் வறுவல் எப்படி செய்யறது அப்படின்றத பார்ப்போம். நம்ம இப்போ எண்ணெய் காய வச்சுக்கலாம். அது சூடாகிட்டு இருக்கட்டும். ஒரு பக்கம் நம்ம ஒரு போல் எடுத்துப்போம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி பன்னீர் ஃபிங்கர் மாதிரி வெட்டணும்னு சொல்லியிருந்தேன். அதை நீங்கள் ஒரு போலில் போட்டுக்கோங்க. சொன்ன மாதிரி இதுக்கு தேவையான உப்பு, மிளகாத்தூள், ரொம்ப காரம் வேணுன்றவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். போடும்போது இது மேலோட்டமாக லைட்டாக கலக்கிங்க. கொஞ்சம் தனியா பவுடர், ஜீரா பவுடர், அதோட ஓமம் தான் இது வந்து மெயின் ஃப்ளேவர். கடைசியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது பன்னீரில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலக்கிடுங்க. கலக்கியாச்சு. இப்போது முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த ரைஸ் ஃப்ளார், கடலை மாவு, போட்டிங்கன்னா இந்த மசாலாவோடு சேர்த்து பிடிக்கும். நம்ம இதை பொரிச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கிறிஸ்பாக வரணும். அதுக்காக நம்ம கொஞ்சம் ரைஸ் ஃப்ளார், அரிசி மாவு கொஞ்சம் போட்டுப்போம். இதுக்கப்புறம் இதெல்லாம் விட்டு வரும்போது இன்னும் கொஞ்சம் எலுமிச்சை மாவு போட்டோம்னா கொஞ்சம் புளிப்பு கலந்த டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ உங்களுக்கு பன்னீர் அமிர்தசரி மசாலா போட்டு பொரிச்சு எடுக்க தயாராக இருக்குது. இதுக்கு இன்னொரு பேர் வந்து நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பன்னீர் அமிர்தசரி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம இந்த ஓமத்தை ஃப்ளேவராக அதிகமாக வச்சு பண்ணுறதுனால இது ஓமம் பன்னீர் வறுவல் அப்படின்னு நம்ம பேர் வச்சுருக்கோம். அதுக்கு இது பன்னீர் பொரிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்கும்போது, அதாவது அதிகமான சூடு இருந்தால் மேலே மட்டும் மசாலா தீஞ்சிரும், உள்ளே வந்து பன்னீர் வந்து சாஃப்ட்னஸ் வராது. அதேமாதிரி ரொம்ப ஓவராக ஃப்ரை பண்ணிங்கன்னா டஃப்பாகவும், அதேமாதிரி கம்மியாக ஃப்ரை பண்ணிங்கன்னா உள்ளே மெல்ட் ஆகி ஒரு மாதிரி அதோட கன்சிஸ்டன்சி டெக்ஸ்சரே மாறிடும். அதனால் நீங்கள் மிதமான சூட்டில் ஆயிலை வச்சு இப்போ இது ஒன்று ஒன்றா பொரிச்சு பன்னீர் அமிர்தசரி பொரிச்சிட்ருக்கோம். ஆயிலில் சிவப்பு கலரில் அதெல்லாம் பொரிஞ்சு வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கலர் சேர்க்கறது அப்படின்றது வந்து இந்த காலத்தில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா அதோட ஹெல்த் ஹசார்டு வந்து மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிட்டு இருக்குது. கலரு, சிந்தட்டிக் கலர்ஸ்லாம் இது இல்லாமல் நேச்சுரல் கலர்ஸில் பண்ணுறோம். இதில் நம்ம கலர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. நேச்சுரல் கலர்ஸ், அந்த சில்லி, மஞ்சத்தூள் அதுலேருந்து வர கலரே வச்சு பண்ணிகிட்ருக்கோம். பன்னீர் வந்து மசாலா வந்து நல்லா மேலே ஒட்டிருக்கு, கோட்டாக இருக்குது. அது காரணம்னா அதுதான் நம்ம சொன்ன பார்த்திங்களா பைண்டிங் ஏஜென்ட்.
நிறைய பைண்டிங் ஏஜென்ட் வந்து மைதா மாவு கடலை மாவு அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இதில் வந்து கடலை மாவும் அரிசி மாவும் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். பன்னீர் அமிர்தம் சரி பார்த்தோம். இப்போது பைண்டிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தேன். பன்னீரில் வந்து நீங்கள் மசாலா போட்ட பன்னீர் அந்த மசாலா வந்து பொரிச்சு எடுக்கும்போது எண்ணெயில் கரைஞ்சி போகும். இது கரைஞ்சி போகாமல் இருக்கிறது பைண்டிங் ஏஜென்ட்ஸ்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து நிறைய டிஷ்ஷஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவாங்க. மேஜராக வெஜிடேரியனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மைதா அரிசி மாவு கடலை மாவு அது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நான் வெஜிடேரியன் பார்த்தீங்கன்னா அது கூட முட்டை சேர்த்துப்பாங்க. ஸோ நான் வெஜிடேரியனில் முட்டை, வெஜிடேரியனில் மைதா கடலை மாவு அரிசி மாவு அது மாதிரி சேர்த்துப்போம். அரிசி மாவு ஆக்சுவலாக கிறிஸ்மஸ் கொடுக்கும் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் ஃப்ரை பண்ணி எடுத்தாலும். இப்போ நீங்கள் பன்னீர் அமிர்தம் சரி இப்போ ரெடியாக இருக்குது. அதை நீங்கள் பொரிச்சதை பார்த்தீங்கன்னா அது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அதே டைமில் மசாலாலாம் தனியாக பிரிஞ்சு போகாமல் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. பன்னீர் அமிர்தம் சரி ரெடியானதை பார்த்தீங்க. இது நம்ம ஒரு அலங்கரிக்க பிளேட்டில் இது மாதிரி ட்ரை ஃப்ரைடாக நல்ல கலர்ஃபுல்லாக பொரிச்சு எடுத்த பன்னீர் இது மாதிரி பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். இது பன்னீர் ஃபிங்கர்ஸ் மாதிரி வரும். பட் இது வந்து இந்தியன் ஸ்டைலில் பண்ணதுனால இந்த ஓமம் நம்ம சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டது கொஞ்சம் ஹாட் அண்ட் ஸ்பைசி லெமன் ஜூஸ் போட்டதுனால கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. பன்னீர் ஓமம் வறுவல் ரெடியாக இருக்கும். பன்னீர் ஓமம் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்க இது மாதிரி சின்ன சின்ன ஃபிங்கர்ஸ் மாதிரி கட் பண்ணி மசாலா போட்டு எண்ணெயில் பொரிச்சு கொடுக்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஈவினிங்கில் ஸ்நாக் ஐட்டமாக நீங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஜென்ரலாக குழந்தைங்களுக்கு பன்னீர் டிஷ்ஷாவோ இல்லை குழம்பாவோ கறியோ பண்ணி கொடுத்ததோட இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி ரசித்து பாருங்கள்.